தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் அஜித்துக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த பிரபாகரனுக்கு பரிசாக பைக் வழங்கப்பட்டது. 11 காளைகளை அடக்கி கார்த்தி 3ஆம் இடம் பிடித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதை அடுத்து தேங்க்யூ மகாராஷ்டிரா, எங்களின் செயல்பாடு மற்றும் மேம்பாட்டுக்கான தொலைநோக்கு பார்வை மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரானுக்கிடையே போர் ஏற்படும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின், இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, ஈரான் அதிபர் பெசஸ்கியான் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்வதாக உறுதியளித்தார். மேற்கு வங்கம் ஹவுரா முதல் அசாமின் கவுஹாத்தி வரை செல்லும் நாட்டின் முதலாவது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். தற்போது பாரதிய ஜனதா செயல் தலைவராக உள்ள நிதின் நவீன் புதிய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை கைது செய்யும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் எதிர்க்கட்சியினர் மொழி அடிப்படையிலும் பிராந்திய அடிப்படையிலும் மும்பை மக்களை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். அவர்களது நோக்கத்தை மும்பை மக்கள் முறியடித்துவிட்டனர் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டோஷிமிட்சு மோடேகிக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் கிரிக்கெட் பேட் பரிசாக வழங்கினார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வெறும் 10 ஆண்டுகளில் ஒரு புரட்சியாக மாறியுள்ளது என ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டதன் 10ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி கூறினார். இந்தியா உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவெடுத்துள்ளது என்றார் அவர். மகாராஷ்டிராவில் மும்பை, புனே உட்பட 29 மாநகராட்சிகளுக்கு நடந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 227 வார்டுகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 118 இடங்களிலும், உத்தவ் ராஜ் தாக்கரே சகோதரர்கள் அணி 70 இடங்களிலும், காங்கிரஸ் 12 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. மக்கள் ஜனநாயகம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தேர்தல் கமிஷன் சரித்து கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. ஓட்டு திருட்டு தேச விரோத செயல் என விரல்களில் அழியக்கூடிய மை வைக்கப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் மீது ராகுல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் உடன்படிக்கை இறுதி செய்யப்பட்டு 23ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் முன்னிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் வெளியீடு பற்றி நடிகர் விஜயை விட முதல்வர் ஸ்டாலின் அதிக கவலைப்படுவது ஏன் என தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. திரைப்படத்தை பற்றி கவலைப்படுவதை விட தமிழக ஜனங்களை பற்றிதான் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கவலைப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. மக்கள் பணியில் நாம் அனைவரும் முழு மனதோடு ஈடுபட எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளில் உளமாற உறுதியேற்போம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்வோம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பதில் தவறில்லை. தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் சச்சின் பைலட் தெரிவித்தார். கோவை அருகே வாளையார் சோதனை சாவடியில் கேரள பஸ்ஸில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 415 கிராம் தங்க மோதிரங்களை போலீசார் கைப்பற்றி வருமானத்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரித்து வருகின்றனர். உலகில் நிகரற்ற நமது பாரம்பரியம், கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கும் பாசிசவாதிகளை வீழ்த்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் என்றும் தமிழகத்தின் தனித்துவத்தை காப்போம் என உதயநிதி தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக 10 பேர் கொண்ட குழுவை தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் மீண்டும் அதிக விலை கொடுத்து தனியாரிடம் மின்சாரம் வாங்க ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கோவை உளியம்பாளையம் கிராமத்தில் தனது பெற்றோர் இல்லத்தில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குடும்பத்துடன் பொங்கல் கொண்டாடினார். 2026 தேர்தலில் தமாக சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றால் குறைந்தது 12 தொகுதிகள் தேவை. எனவே இந்த முறை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் 12 தொகுதிகளை ஜி.கே. வாசனின் தமாக கட்சி எதிர்பார்க்கிறது என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தொடர் விடுமுறை காரணமாக ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதி திருமலை பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பியது. இலவச தரிசனத்தில் சுமார் 20 மணி நேரமும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 5 மணி நேரமும் காத்திருந்து ஏழுமலையானை தரிசிக்கின்றனர். மேட்டுப்பாளையம் ஸ்ரீ வாரி கோயிலில் மாட்டுப்பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் நேற்று காலை முதல் மாலை வரை ஓட்டுப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.
வலுவான உள்நாட்டு நுகர்வின் காரணமாக 2025-26 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகரித்திருப்பதாகவும் உலகிற்கே மிக முக்கிய வளர்ச்சி இயந்திரமாக இந்தியா மாறியிருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. வானிலை நிகழ்வுகளை துல்லியமாக கணிக்கும் விதமாக சென்னை, தில்லி, மும்பை, புனேவில் இந்த ஆண்டில் தலா 50 தானியங்கி வானிலை நிலையங்கள் நிறுவப்படும் என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் மகர சங்கராந்தி பண்டிகையை ஒட்டி வீட்டிற்கு வந்த மருமகனுக்கு இனிப்பு, காரம் உள்ளிட்ட 158 ரக உணவுகளுடன் மாமியார் வீட்டார் விருந்து வைத்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. திருவள்ளுவரின் வாழ்க்கையும் படைப்புகளும் நமது நாகரிகத்தின் உயர்ந்த நற்பண்புகளை எடுத்து காட்டுகின்றன. அந்த மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். 500 ரூபாய் பண மூட்டை கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட பார்லி குழுவின் விசாரணையை எதிர்த்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. மேற்குவங்க மாநிலம் ஜல்பாய்குரி டு திருச்சி, தாம்பரம் டு சுந்தரகாசி, நாகர்கோவில் டு ஜல்பாய்குரி இடையே 3 அம்ரித் பாரத் ரயில்கள் இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. 1834 பேர் பயணிக்கும் வசதி கொண்ட இந்த ரயில்களின் நேரம் விரைவில் அறிவிக்கப்படும். ஹைதராபாத் கோல்கொண்டா கோல்ஃப் மைதானத்தில் இன்று தொடங்கி 18ஆம் தேதி வரை நடக்கும் வெப்பக்காற்று பலூன் திருவிழாவை அம்மாநில சுற்றுலா அமைச்சர் ஜூபள்ளி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வெப்பக்காற்று பலூனில் ஏறி சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1.5 மணி நேரம் பயணம் செய்தார். 2016 பிரதமர் மோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை தொடங்கிய போது சுமார் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் தற்போது 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. 21 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வரும் தேர்தலில் தமிழகத்தில் தேஜா கூட்டணி ஆட்சி அமைக்கும். வரும் 23ஆம் தேதி முதல் தேஜா கூட்டணியின் தேர்தல் செயல்பாடுகள் தமிழகத்தில் வேகம் எடுக்கும் என பாரதிய ஜனதா தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னை 3வது கடற்கரை சாலையில் உள்ள நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் பொங்கல் கொண்டாடிய முதல்வர் ஸ்டாலின் அன்பால் நிறைந்திட வேண்டும் அகிலம் என உருக்கமாக பதிவிட்டார். வான்புகழ் வள்ளுவரை போற்றும் இந்த திருவள்ளுவர் நாளில் சமூக அநீதி மற்றும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராடும் துணிச்சல், வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள் உள்ளிட்ட ஆக்கப்பணிகள் 4ம் தமிழகத்தில் தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு எண்ணெய் நடங்கா நம் நாட்டு மாட்டு இனங்களின் அவசியத்தை வரும் தலைமுறையினருக்கும் உணர்த்தி போற்றி காப்போம் என நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கனவு காண்கிறார். அடுத்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிதான் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி கூறினார். சேலத்தில் பராசக்தி படம் குறித்து கருத்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, நம் மொழியை காக்க முன்னோர்கள் போராடினார்கள், அப்பொழுது திமுக அதிமுக தனித்தனியாக இல்லை என்று கூறினார். 2026 தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு 50 தொகுதிகள் வேண்டும். எந்த தொகுதிகள் என்பதை நாங்களே முடிவு செய்துள்ளோம். நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கும் பலமில்லாத தொகுதிகள் வேண்டாம் என பாரதிய ஜனதா தலைமை அதிமுகவுக்கு செக் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் 100 பேருக்கு 20% பேர் கூட உயர்கல்வி படிக்கவில்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் 55% பேர் உயர்கல்வி படித்துள்ளனர் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார். இதற்கு காரணம் திமுக ஆட்சிதான் என்றார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக செயல்பட்ட 248 சூதாட்ட இணையதள பக்கங்களை மத்திய அரசு முடக்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இளைஞர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இம்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் எக்ஸ் வலைதளம் திடீரென முடங்கியது. இதனால் பயனர்கள் அதிருப்தியடைந்தனர். இந்த வாரத்தில் 2வது முறையாக முடங்கியது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கான முதல் பரிசை குலமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதரனின் காளை தட்டிச் சென்றது. அவருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்களில் மட்டும் ரூபாய் 518 கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது. நடிகர் சங்க கட்டிடம் கட்டும் பணி 2 மாதத்தில் முடிவடையும் என நடிகர் கார்த்தி தெரிவித்தார். கைதி 2 குறித்த கேள்விக்கு அதற்கு லோகேஷ் பதில் சொல்வார் என்றார். விமர்சனங்கள் எப்போதும் வரும். அவை கலைஞனை செதுக்கும். ஆனால் ஒரு படைப்பை முழுமையாக பார்த்த பிறகு அதன் பின்னணியை புரிந்து கொண்டால் அந்த இசையின் நோக்கம் புரியும் என A.R. ரஹ்மான் தெரிவித்தார். பாகிஸ்தான் மருந்து பொருட்கள் ஆப்கானிஸ்தானில் விரும்பி வாங்கப்பட்ட நிலையில் மிகவும் குறைந்த விலையில் தரமாக வழங்குவதால் இந்திய மருந்து பொருட்களுக்கு அங்கு விருப்பம் அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்பகுதி நாடுகளில் கடந்த மாதம் இறுதியில் இருந்து பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர்.
T20 கிரிக்கெட்டில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளினார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர். விராட் கோலி 9 சதங்கள் அடித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் 9வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை 38 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோயிலில் நடைபெற்ற தை மாத தேய்பிறை சுக்கிரவார பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேச பெருமாள் கோயிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பார்வேட்டை விழா கோலாகலமாக நடந்தது. 5 பெருமாள்களும் தங்களுக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். காரைக்குடியில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ராஜா மாட்டுப் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார். உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளை அவரே குளிப்பாட்டி பொங்கல் பழங்களை உண்ண கொடுத்து நன்றி கூறினார். திமுக ஆட்சிதான் உழவர்களின் சாபக்கேடு. தமிழக உழவர்களையும் மக்களையும் ஏமாற்ற நினைக்கும் திமுக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் என பாமக வக்கீல் பாலு தெரிவித்துள்ளார். பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்து ஜனவரி 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ள தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, சமத்துவம், சமய நல்லிணக்கம், சமூக நீதி என்ற அறிவு ஒளி ஏந்தி ஆதிக்கத்தை விரட்டி அடிப்போம் என்று உறுதியேற்போம் என தெரிவித்தார். ராமநாதபுரம் பரமக்குடியில் 3 கோடி ரூபாயில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இமானுவேல் சேகரன் உருவ சிலையுடன் கூடிய அரங்கை முதல்வர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கரூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்க முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொண்டர்களுடன் மாட்டு வண்டியில் வந்தார். விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற போது காங்கிரஸ் எப்போதும் வளமிக்க துறைகளை தேடி போனதில்லை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு மரபுப்படி காலை 7 மணிக்கு தொடங்காமல் துணை முதல்வர் உதயநிதி வராததால் 9:30 மணி தாண்டியும் வாடிவாசல் திறக்கப்படாமல் தாமதமானது. தமிழகத்தில் திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் என்றும் தெரிவித்தார். ஆன்லைன் டோக்கன் முறை காளை வளர்ப்போர் கழுத்தை நெரிப்பது போல் உள்ளது என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அதனை ரத்து செய்து கை டோக்கனை வழங்கிட வேண்டும். அப்போதுதான் ஜல்லிக்கட்டு போட்டி காலம் முழுதும் நடைபெறும் என்றார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இறைச்சி கூடங்களை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை 7:30 மணிக்கு துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 8:30 மணி ஆகியும் அவர் வராததால் தங்களது காளை உரிமையாளர்கள் கலக்கமடைந்தனர். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 7:30 மணிக்கு துவங்க இருந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி வர தாமதமானதால் 8:50 மணிக்கு துவங்கியது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தாமதமாக துவங்கியதால் அனைத்து காளைகளும் களமாட அனுமதிக்கப்படுமா என்ற சந்தேகம் காளைகளின் உரிமையாளர்களிடையே எழுந்துள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் கலெக்டர் பிரவீன்குமார் முன்னிலையில் மாடுபிடி வீரர்கள் உட்பட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பின்னர் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளுவ பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள தர்கா வளாகத்தில் சமீபத்தில் ஏற்பட்டிருந்த பிறை கொடியை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் இணைந்து அகற்றியுள்ளனர். சிறந்த தமிழ் எழுத்தாளருக்கான தமிழ் தென்றல் திருவிக விருதினை இறை அன்புவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து பரிசாக கொடுக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு இறை அன்பு வழங்கினார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,230க்கும் சவரன் 1,05,840க்கும் விற்பனையாகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 4 ரூபாய் குறைந்து 306 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை முதுமுனைவர் மு.பே. சத்தியவேல் முருகனாருக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணாதுரை விருதினை அமைச்சர் துரைமுருகனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வந்தவாசி அருகே கண்டெய்னர் லாரி மீது
இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். கீழ்கொடுங்காலூர் போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் காகித பட்டறையில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 10 ஆட்டோக்கள், 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஒரு மரக்கடை முற்றிலும் சேதமானது. 2 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தமிழக மற்றும் அண்டை மாநில டூரிஸ்டுகள் குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் மெயினருவி, 5 அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறையால் தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ள சுருளி அருவியில் டூரிஸ்டுகள் கூட்டம் அலைமோதுகிறது. தண்ணீர் வரத்து குறைந்து அருவியில் நீர் குறைவான அளவே இருப்பதால் டூரிஸ்டுகள் காத்திருந்து குளித்துவிட்டு செல்கின்றனர். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னைக்கு திரும்ப நாளை மறுநாள் 18ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிறப்பு ரயில் டிக்கெட்டுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பண பரிவர்த்தனை, மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் தொடர்பாக விசாரணை நடந்தது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதிக்கு காளை சிலையை நடிகர் சூரி பரிசளித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சமுதாய நல்லிணக்க பேரவை சேவா பாரதி சார்பில் நடந்த இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் 54 கிலோ இளவட்டக்கல்லை முத்துலட்சுமி என்ற பெண் எளிதாக தூக்கி அசத்தினார். ஒகேனக்கல் தாசம்பட்டி வனப்பகுதியில் இறந்து கிடந்த சிறுத்தை 12 வயதுடைய பெண் சிறுத்தை என்றும் கழுத்தெலும்பு உடைபட்டு இறந்ததும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. சிறுத்தையின் இறப்பு குறித்து வனத்துறையினர் தீவிர விசாரணை நடத்துகின்றனர். குடியாத்தம் அடுத்த குட்லவாரிப்பள்ளி கிராமத்தில் 110ஆம் ஆண்டு மாடுவிடும் திருவிழா இன்று நடந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 22ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் விடுமுறை நாளான இன்றும் சென்னை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர்ந்து 22வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருநகரி கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தை முதல் நாள் ஏற்பட்ட கலவரம் நினைவாக அப்பகுதி மக்கள் தை 2ஆம் தேதியே பொங்கல் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இன்று பொங்கல் கொண்டாடினர். வேலூரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழாசிரியர்கள், வணிகர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் சோமலாபுரம் பகுதியில் கிராமத்தினர் ஒன்றிணைந்து மாட்டுப் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். புதுக்கோட்டை அருகே கோவனூரில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பழைய பாரம்பரிய முறைப்படி மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் காளைகள் முட்டித் தள்ளியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கொடைக்கானல் செண்பகனூர் கொய்யாப்பாறை பகுதியில் சென்னாய் கூட்டம் தாக்கியதில் காயமடைந்து மயங்கிய நிலையில் இருந்த பெண் கடமானை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதிக்குள் விரட்டினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கரட்டுப்பட்டி, சூலப்புரம் கிராமங்களில் மஞ்சு விரட்டு போட்டி விமரிசையாக நடந்தது. 2000க்கும் மேற்பட்ட மாடுகளை அணி அணியாக அவிழ்த்துவிட்டு நடத்தினர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்ட நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சட்டவிரோதமாக மது விற்ற 2 பெண் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மொத்தமாக 650 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். 5 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருகி முருகனை தரிசித்தனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு பசுமாடுகளுக்கு கோபூஜை நடந்தது. 2000 கிலோ கொண்ட காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்டவைகளால் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மேலூர் தும்பைப்பட்டி வீரகாளி அம்மன் கோயிலில் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து மத நல்லிணக்க பொங்கல் விழா கொண்டாடினர். அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டாடப்படுவதாக தெரிவித்தனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசமான சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் பக்தோசித பெருமாள் ராஜ அலங்காரத்தில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலில் சுவாமிக்காக அம்பாள் கணு பொங்கல் வைத்து சிறப்பு பூஜை நடத்தும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நந்திய பகவானுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. சாமி திருவூடல் உற்சவமும் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் சுவாமிக்காக அம்பாள் கணு பொங்கல் வைத்து
சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடந்தது. திருப்பதி திருமலையில் இன்று பார்வேட்டை உற்சவம் நடைபெற்றது. திருமலையில் பார்வேட்டு மண்டபத்தில் பார்வேட்டை உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ரசிகர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் 300 முதல் 350 AI கேமராக்கள் பொறுத்த கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்திற்கு RCB அணி பரிந்துரை செய்துள்ளது. இதற்கான செலவையும் தாங்களே ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்தார். அவருக்கு தனக்கு வழங்கப்பட்டிருந்த அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கினார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் மீண்டும் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தென்பட்டது. இதனை அறிந்து சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவத்தினர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினர். நான் செய்த பணிக்காக மரியா தனது அமைதிக்கான நோபல் பரிசை எனக்கு வழங்கினார். பரஸ்பர மரியாதையின் அற்புதமான செயல். நன்றி மரியா என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டால் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்படலாம். எனவே இந்தியர்கள் அவசியமின்றி இஸ்ரேல் வர வேண்டாம் என அங்குள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் மக்களின் மிக முக்கியமான கலாச்சார தினமான தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என யாழ்ப்பாணம் அய்யனார் கோயில் விளையாட்டு மைதானத்தில் நடந்த தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்ற இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கூறினார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறையில் சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கும் நியாயமான தேர்தலை நடத்தவும் முகமது யூனிஸின் இடைக்கால ஆட்சி உறுதியளிக்க வேண்டும் என பிரிட்டனர் பார்லியில் அந்நாட்டு MP பப்லாக்மேன் தெரிவித்துள்ளார். நடிகர் கருணாஸின் மகன் கென் முதல் முறையாக ஒரு படத்தை இயக்கி நடிக்கிறார். பள்ளி பருவத்தை மையப்படுத்தி உருவாக்கியுள்ள இந்த படத்திற்கு யூத் என பெயரிடப்பட்டுள்ளது. GV பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இதே தலைப்பில் 2002 விஜய் நடிப்பில் ஒரு படம் வந்தது குறிப்பிடத்தக்கது. அருள்நிதி நடிப்பில் தற்போது டிமாண்டி காலனி 3 படம் உருவாகிறது. அடுத்து கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் என்ற படத்தில் நடிக்கிறார். ஆரவ், ரம்யா பாண்டியன் ஆகியோரும் நடிக்கின்றனர். மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தொடர்புடைய கதைக்களத்தில் உருவாகும் இந்த படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. உலக தரம் வாய்ந்த இசையை கேட்டு பழகிய ஆஸ்கர் உறுப்பினர்கள் ஒரு படைப்பிற்கு ஓட்டளிக்கிறார் என்றால் அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என ஆஸ்கர் விருது வென்ற ஸ்லம்டாக் மில்லியனர் படம் குறித்து AR ரஹ்மான் கூறினார். தனுஷ், மிருனால் தாக்கூர் இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டேட்டிங்கில் இருக்கும் இருவரும் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகை ஊர்வசி தனது மகள் தேஜா லட்சுமியுடன் கமலை சந்தித்து ஆசி பெற்றார். தேஜா கூறுகையில், பல முறை கமலை நேரில் பார்க்க விரும்பி அது தடைப்பட்டது. இப்போதுதான் என் ஆசை நிறைவேறியது என்றார். விரைவில் தேஜாவும் சினிமாவில் களம் இறங்குகிறார். ARK சரவணன் இயக்கத்தில் ஆதி, நிக்கி கல்ராணி நடிப்பில் 2017 வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மரகத நாணயம். தற்போது இதன் 2ஆம் பாக பணிகள் துவங்கியுள்ளதை படக்குழு வீடியோவுடன் அறிவித்துள்ளனர். முதல் பாகத்தில் நடித்தவர்களுடன் கூடுதலாக இன்னொரு நாயகியாக பிரியா பவானி சங்கரும் இணைந்துள்ளார். காமெடி கலந்த ஃபேண்டசி படமாக இது உருவாகிறது. புகழ்பெற்ற வங்காள திரைப்பட நடிகையும் முன்னாள் மிஸ் கொல்கத்தாவுமான ஜெயஸ்ரீ கபீர் கடந்த 12ஆம் தேதி லண்டனில் காலமானார். அவருக்கு வயது 73. அவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சினிமாவை கலையாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியலாக பார்க்கக்கூடாது. முழு திரைப்பட துறையும் ஒன்றிணைந்து தணிக்கை துறையுடன் அர்த்தமுள்ள மற்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபட வேண்டும். அனைத்து படங்களுக்கும் ஒரு நிரந்தரமான விதியை வகுத்தால் எல்லா படங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என ஜனநாயகன் சென்சார் விவகாரம் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து கூறினார். முதல் முறையாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்ததில் மகிழ்ச்சி. மேலும் எனது குடும்பத்தினரில் ஒருவர் பொள்ளாச்சி, மற்றொருவர் தேனி பக்கம் என்பதால் நானும் மதுரைக்காரன்தான் என நடிகர் ஜீவா தெரிவித்தார்.